ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தோட எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்களை எடிட்டர் யூனியன்ல இருந்து இடைநீக்கம் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் லீக் ஆனது தான். படம் லீக் ஆனதுக்கு இவரையே நீக்கம் பண்ணிருக்காங்கன்னா எடிட்டர் யூனியன்ல உறுப்பினரா இல்லாதவரை அசிஸ்டண்டா எடுக்க கூடாதான். சோ பிரதீப் ராகவ் அவர்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டரா உதவி எடிட்டரா எடுத்ததால அவர் மீது இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அண்ட் இது ஒரு சரியான நடவடிக்கை தான். ஏன்னா அவரோட அந்த முடிவுனால ஒரு படமே லீக் ஆயிருக்கு. என்னதான் அவரு நேரடி காரணமா இல்லைனாலும் அவர் தான் இன்டைரக்டான ஒரு ரீசன். அதுவும் தமிழ் சினிமாவில் நிறைய முக்கியமான பெரிய படங்களை இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்படி இருந்தும் ஏன் ஃப்ரீலான்ஸ் எடிட்டர்ஸை ஹையர் பண்ணாருன்னு தெரியல. அண்ட் இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் ஜனநாயகன் படத்துக்காக ஹையர் பண்ணப்பட்டவரா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கிளாரிபிகேஷனும் இல்ல. வேறொரு படத்துக்காக அவர் யூஸ் பண்ணதான் சொல்றாங்க. அதுவும் இவ்வளவு பெரிய படத்துக்கு அவர் ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அது இன்னும் மோசம். சோ மோஸ்ட்லி அவர் வேற ஏதாவது படங்களுக்கு தான் ஹையர் பண்ணிருப்பாரு. ஏன்னா ஒரு எடிட்டர் ஒரே டைம்ல நிறைய படங்கள் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவருக்கு ஜனநாயகன் எடிட்டிங் சூட்டுக்குள்ள எப்படி அக்சஸ் கிடைச்சதுன்றது தான் தெரியல. பிரதீப் ராகவ் அவர்கள் இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இல்லைன்னா இது நடந்திருக்காது. சோ இவர் தப்பு பண்ணலனாலும் இவ்வளவு பெரிய படம்ன்றவர் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம பிரதீப் ராகவ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன் வேற. கோட் படத்துக்கே இவர் தான் எடிட்டரா இருக்க வேண்டியது. ஜனநாயகன் படத்தை ஹெச்வினோத் அவர்கள் கிட்ட கேட்டு வாங்கினார் வாய்ப்பு. அண்ட் அது மட்டும் இல்லாம எடிட்டரா உள்ள வரும்போது ஒரு தளபதி படம் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இலக்கோட தான் வந்தேன்லாம் சொல்லியிருக்காரு. சோ இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் ஒரு கேர்லெஸ்ஸா இருந்ததால இப்படி நடந்திருக்கு. அண்ட் எடிட்டர்ஸ் யூனியன்ஸ்ல இருந்து இவரை நீக்கி இருக்கிறதால இவரை திரும்ப சேர்த்துக்கிற வரைக்கும் இவரால் படம் பண்ண முடியுமான்றது தெரியல. பட் பேன் பண்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிஜமாலுமே ஒரு திறமையான எடிட்டர் தான். ரீசெண்டா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச நிறைய படங்களுக்கு இவர் தான் எடிட்டிங். சோ கேர்லெஸ்ஸா இருந்தது ஒரு தவறு. அதுக்கான ஒழுங்கு நடவடிக்கையும் இப்ப எடுத்திருக்காங்க. அண்ட் இது தற்காலிக நீக்கம் தான். மேபி இதுக்கான கிளாரிபிகேஷனோ இல்ல அப்பாலஜியோ கேட்ட பிறகு திரும்ப யூனியன்ல சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் பிரதீப் ராகவ் அவர்கள் தரப்புல இருந்து எந்த வித கிளாரிபிகேஷனுமே வரல. சோ அவர் ஏதாவது கிளாரிபிகேஷனோட வராரான்னு பார்க்கலாம். என்ன கேட்டா அவர் ஜனநாயகன் படத்துக்கான வாங்கின சேலரியை திரும்ப கொடுத்துடலாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு. அண்ட் ஜனநாயகன் இப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி ரீ எடிட்லாம் பண்ண போறதா வேற நியூஸ் வந்துச்சு. சோ அதை இவர் தான் பண்ணுவாரா இல்ல வேற ஏதாவது எடிட்டர் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.